சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட சொந்த இடத்துல நாட்டுக்கோழி பண்ணையும், மளிகை கடையும் வச்சிருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு நம்மளோட பல சேனல் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேள உங்களுக்கு அது தெரியல அப்டின்னா, அந்த சேனல் வீடியோவோட லிங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நான் என்னெல்லாம் பிசினஸ் பண்றேன், என்ன பிசினஸுக்கெல்லாம் முயற்சி பண்ணேன், எப்படி நான் தோத்தேன், எந்த மாரி போராட்டங்கள நான் சந்திச்சு வெற்றி பெற்றேன் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அந்த வீடியோக்கள் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் பாருங்க. பார்த்தீங்கன்னா, என்னோட அனுபவங்கள் ஏதாவது ஒரு வகையில உங்களோட பிசினஸ் முயற்சிக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அந்த மாரி சமயத்தில தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காட்டன் தொழிலும் எப்பவோ நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எப்படின்னா 2006, 2009 பேட்ச்ல தான் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சேன். எங்கேன்னா ஈரோட்ல தங்கி தான் படிச்சேன். அந்த சமயத்தில நான் ஈரோடு, திருப்பூர் அடிக்கடி நான் போவேன். ஏன்னா, எனக்கு வந்து காலேஜே 2க்கும் சென்ட்ரல்ல இருந்ததுனால, காலேஜ் படிக்கும்போது அதிகமா பர்ச்சேசிங் பண்றதுக்கு இந்த 2 ஏரியாவுக்கு தான் போவேன். அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காட்டன் பிசினஸ் வந்து மிகப்பெரிய அளவுல பெரிய பிக்கெஸ்ட் மார்க்கெட்டா இருந்தது. இந்த ஈரோடு, திருப்பூர் தான். அத அடிக்கடி பார்த்ததுனாலயே என்னமோ எனக்கு என்னான்னு தெரியல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த பிசினஸ் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு வைராக்கியமாவே நான் நினைக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையே எனக்கு தூண்டுனது அந்த இடங்கள். என் கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ விஷயங்கள் அந்த சமயத்துல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம அத பண்ணலான்னு நினைக்கும்போது, காலேஜ் முடிச்சுட்டு வெளிய வந்த சமயத்துல, நான் வந்து மளிகை கடை, நாட்டுக்கோழி பண்ணை இதெல்லாம் வந்து அந்த டைம்லயும் முயற்சி பண்ணது. ஆனா, என்ன நம்பி பிசினஸ் பண்றதுக்கு யாரும் இல்லாதனால, நான் அதுல தோத்து போயிட்டேன். என்னோட முயற்சிகள் எல்லாமே வெறும் முயற்சிகளா மட்டும் தான் இருந்தது. என்னால ஆரம்பிக்க முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வந்து அந்த சமயத்துல அலுமினியம் ஃபாயில் பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்கள்லயும், வெளிநாட்டுல தான் பல ஃபேமஸா இருந்தது. சரி நம்ம சவுத் சைட்ல வந்து அந்த பிசினஸ் புதுசா இருக்குமே! ஏன் நம்ம முறையா முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2009, 2010லயே மிஷினையும் வாங்கி, ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு காசு இல்லாம, கடைசி அதையும் பார்த்தீங்க அப்படின்னா, பாதியிலேயே விடுற மாரி ஆயிடுச்சு. சரி இதுதான் இப்படி ஆயிடுச்சே! நாம வந்து ஏன் நமக்கு தெரிஞ்ச இந்த காட்டன் பிசினஸே பண்ணக்கூடாது? ஏன்னா நாம தான் ஈரோடு, திருப்பூர் அடிக்கடி போயிருக்கோம். நமக்கு இத பத்தி ஓரளவுக்கு தெரியும்ல. இது ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா பார்த்தீங்கன்னா, அத பண்ணலான்னும் முயற்சி எடுத்தோம். கடைசியா பார்த்தீங்கன்னா, அதிலயும் நாங்க தோத்து தான் போனோம். சரி எல்லாமே தோல்வியிலேயே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு நான் கிளம்பி வெளிநாடு போயிட்டேன். அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2020ல தான் பார்த்தீங்கன்னா, முறையா நான் நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் மளிகை கடை ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கறி கடை ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டீ கடை ஆரம்பிக்கிறேன். இதில கறி கடையும், டீ கடையும் பார்த்தீங்கன்னா, பாதியிலேயே நிறுத்திட்டேன். அது வந்து பக்கா ப்ரொஃபஷனலா நம்ம பண்ணணும். டீ கடைக்கு டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா, நான் அத ஒதுக்கிட்டேன். ஆனா, நாட்டுக்கோழி பண்ணையும், மளிகை கடையும் பார்த்தீங்கன்னா, நான் கன்டினியூவா ரன் பண்ணிட்டே இருந்தேன். சில சமயங்கள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அதையும் வந்து நான் காலி பண்ணிட்டு சென்னைக்கு வந்தேன். அப்ப சென்னைக்கு வந்த சமயத்தில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குறீங்கல்ல, இந்த காட்டன் பிசினஸ என்னோட மளிகை கடையில வச்சு, ஏன் இப்ப நாம இத ஆரம்பிக்கக்கூடாது? ஏன்னா, நமக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் ஏரியா வந்து சென்னை. அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவே ஈஸியா இந்த பிசினஸ் பண்ண முடியும்ல. அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆரம்பத்தில என்னோட மளிகை கடையில இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கம்மியான லெவல்ல திருப்பூர்லயும், ஈரோட்லயும் எனக்கு தெரிஞ்ச சில இடங்கள்லேருந்து நான் வாங்குனேன். ஏன்னா, ஆரம்பத்தில நான் போனதுனால என்னோட நண்பர்களும் அங்க இருந்ததுனால, அவர்கள வச்சு மூவ் பண்ணி நான் போயிட்டு, சில இத நேரடியாவே போயிட்டு வாங்கிட்டு வந்து, என்னோட மளிகை கடையில வச்சு நான் சேல் பண்ணேன். அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட இன்வெஸ்ட்மென்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 10,000 அப்படிங்கிற ரேஞ்சுல தான் நான் பண்ணுனேன். ஏன்னா, என்னதான் ஆர்வமா இருந்தாலும் கூட, சில பிசினஸ் நுணுக்கங்கள்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, எப்பவுமே தொழில் பண்ணா மட்டும் தான் நம்ம கத்துக்க முடியும். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முதல்ல இந்த பிசினஸ நம்ம பண்ணுவோம். இதில இருக்கிற தொழில் தந்திரங்கள நம்ம தெரிஞ்சுப்போம். பிசினஸ் சக்சஸ் ஆகுதோ, தோல்வியாகுதோ அது இப்ப முக்கியம் கிடையாது. முதல்ல நம்ம தொழில படிக்கணும். என்னதான் நம்ம வந்து பல முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் கூட, ஒரு பிசினஸ் பண்ணும்போது மட்டும் தான் அதில கிடைக்கிற அனுபவங்கள் தான், இந்த பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகுமா, ஆகாதா அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். அத முதல்ல நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், கடையில வச்சு சேல் பண்ணும்போது, 10,000 இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ண அந்த பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அதிகபட்சமாவே பார்த்தீங்கன்னா, ரூ. 30 வரைக்கும் என்னால பிசினஸ் பண்ண முடிஞ்சுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ரூ. 10க்கு மேல லாபம் மட்டுமே கிடைச்சது. மீதி 10,000 பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மேற்படி செலவுகள், நாங்க போயிட்டு வந்த போக்குவரத்து, அந்த சில வேலைப்பாடுகளுக்காண்டி ஒரு 10,000 ஒதுக்குனேன். இன்வெஸ்ட்மென்ட் 10,000 தனியா எடுத்துட்டேன். இது எல்லாம் 20,000 நான் கழிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச லாபம் மட்டுமே ரூ. 10,000 எக்ஸ்ட்ராவே கிடைச்சது. ஆனா, இந்த நான் முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆச்சு.
அப்ப எனக்கு 1 மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, என்னால ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு ரூ. 20,000 எடுக்க முடிஞ்சுது. அதுல இன்வெஸ்ட்மென்ட்டையும் எடுத்துட்டேன். மேற்படி செலவுகளையும் நெறைய வந்து நான் அதில கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லாபம் மட்டுமே ரூ. 10,000 எக்ஸ்ட்ரா எடுத்தேன் அப்படிங்கும்போது, இந்த பிசினஸ் வந்து உண்மையிலேயே நம்ம தனிப்பட்ட முறையில பண்ணுனா நல்லா இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையே குடுத்தது. அந்த சமயத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப நான் மளிகை கடைக்கு வெளியிலலாம் கொஞ்சம் அப்பப்ப நான் பொருள் வாங்க போகும்போது, இந்த ரோட்டோர கடைய நான் அப்பல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இந்த நண்பரும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ண அதே மெத்தேட ஒரு ரோட்டோர கடையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் கௌரவம் பார்க்க மாட்டேன். எந்த தொழிலா இருந்தாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த மாரி ஒரு மெத்தேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல லாபகரமான ஒரு பிசினஸா இருக்கும். ஏன்னா, இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா, தினம் குறைந்தபட்ச லாபமாவே ரூ. 2,000 எடுக்குறாரு. அதிகபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 5,000 லாபம் எடுக்குறாரு. ஆனா, அதுக்கு இவரு குடுக்குற உழைப்பும், நேரமும், காலமும் பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயங்கள்ல வெயில்ல தான் மதிய டைம் அவரு நிக்கணும். மத்தபடி காலையிலயும், சாயந்தரம் மட்டும் தான் நிழல்ல நிக்கிற மாரி இருக்கும். பல பேரு வந்துட்டு போற இடம் தான். ஆனா, இவரு ரோட்டோர கடைய வச்சிருக்கனால, சில இடையூறுகள் இருந்தாலும் கூட, அந்த இடையூற சமாளிக்கிறதுக்கு அவரு வந்து பஞ்சாயத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ரென்டல் மாரி பே பண்ணவும் செய்றாரு. அதனால சில இடையூறுலருந்து தப்பிச்சாரே தவிர, இந்த ரோட்டோர கடைகள்ல பிரச்சனை பண்றதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஆளுங்கிட்ட தப்பிக்க முடியல. அந்த மாரி பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது எல்லாம் ஃபேஸ் பண்றனாலயே என்னமோ தெரியல, இவரோட விடாமுயற்சிக்கும், இவரோட நம்பிக்கைக்கும் தான் தினமும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ரூ. 2,000 லாபங்கிறது நான் மேலோட்டமா சொல்றது தான். இன்டர்னலா வந்து என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, இன்டர்னலா சொல்லணும் அப்படின்னா, அது வேற மாரி இருக்கும். ஏன்னா, நான் சொல்ற லாபத்த விட ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால ஒரு இடத்துல பிசினஸ் ஆகுது, ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது மூலியமா, பொதுவா வீடியோ பார்க்குற எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்க, நமக்கு அப்ப இவ்ளோ லாபம் கிடைக்குமா அப்படின்ட்டுலாம் மைண்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியெல்லாம் என்னைக்குமே நினைக்கக்கூடாது. என்னைக்குமே நம்ம வந்து நமக்கு ஒரு ஆவரேஜான இன்கம் வேணும் அப்படிங்கிற மைண்ட்ல மட்டும் தான் ஒரு பிசினஸே பண்ணணும். அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா, அது மூலியமா நமக்கு வந்து நாம எதிர்பார்த்தத விட அதிகமா கிடைக்கிற ஒவ்வொரு ரூ. 1 ரூ. 10 கூட நம்மள மேலும் மோட்டிவேட் ஆக்கும். அதனால தான் நான் சொல்றேன், இன்டர்னலா இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே பிசினஸ் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாவே அது இருக்கும். எத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காட்டன் பிசினஸ பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், நம்மளோட தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் வாங்கலாம், இந்தியால இருக்கிற மத்த மாநிலங்கள்ல எங்க வாங்க முடியும், எங்க விலை ரொம்ப கம்மியா கிடைக்கும், எங்கேருந்து வாங்குனா நமக்கு இதுல மிகப்பெரிய அளவு லாபம் கிடைக்கும். அதே மாரி இதுல சில ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பிட்டு மட்டுமே வாங்கி, அத வாங்கி நம்ம ஓனா மேக் பண்ற மூலியமா, மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியவே நம்மளால உருவாக்க முடியும். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டன் ஜோனிய நம்மளால உருவாக்க முடியும். அதுக்கான தொழில் தந்திரங்கள் என்ன? அப்படிங்கிறத பத்தி தெளிவா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஃபியூச்சர்ல அத பத்தி நான் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, மொத்த டீட்டெயிலாவே ஒரு வீடியோவா நான் குடுக்க முயற்சி பண்றேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அத பொறுத்து தான் என்னால வீடியோ மேக் பண்ண முடியும். எனக்கு அத பத்தி ஓரளவுக்கு தெரியும். அதனால என்னோட அனுபவத்துல நான் தெரிஞ்ச விஷயங்கள், நான் கலெக்ட் பண்ற மத்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலா ஒரே வீடியோவா குடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது ஆர்வமா இருந்தா மட்டும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் ஒரு வீடியோவா குடுக்குறேன். என்ன பொறுத்தவரைக்கும் கௌரவம் பார்க்காம தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த காட்டன் பிசினஸ் வந்து ரோட்டோர கடையா இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில். என்ன பொறுத்தவரைக்கும் கௌரவம் பார்க்காம நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, தினம் வந்து ரூ. 2,000 கேரண்டியா எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த தொழில் நீங்க தைரியமா ஆரம்பிக்கலாம். இது வந்து கேரண்டியா நான் சொல்றது தான். ஆனா, அடிச்சு சொல்றேன், இந்த தொழில் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, 100% நான் சொன்னத விட டபுள் மடங்காவே நீங்க லாபம் ஈட்ட முடியும். என்னோட அனுபவத்தில நான் சொல்றேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும், நான் சொன்ன அந்த ரெக்வெஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தியும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.